இந்திய மருத்துவ சங்கத்தின் சார்பில் ஒலி மாசுவினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு பேரணி ஈரோடில் நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ஒலி மாசுவினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த பதாகைகளை ஏந்தி பேரணியாக சென்றனர். இந்த பேரணியை இந்திய மருத்துவ சங்கத்தின் தேசிய தலைவர் அசோகன் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், நீட் குளறுபடிகள் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். அதில் நடந்திருக்கக்கூடிய முறைகேடுகளை எல்லாம் ரொம்ப கிளியராக ஏற்கனவே எங்களுடைய ப்ரெஸ் நோட்டில் சொல்லப்பட்டிருக்கு. இது இதுவரை நமக்கு நடைபெறாத ஒரு அளவில் அந்த ஒரு ரேஞ்சில் இருக்கிறதுனால முறையான ஒரு சிபிஐ இன்கொயரி வேணும். யாரெல்லாம் இதில் தவறுகள் நடந்திருக்கிறதோ அதற்குரிய தண்டனை உறுதிப்படுத்த வேண்டும். பள்ளிக்கல்வித்துறையின் ஐம்பெரும் விழாவில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், மோசடியான நீட் தேர்வுக்கு முடிவு கட்டுவோம் என உறுதியளித்தார். கல்விதான் உங்ககிட்ட இருந்து யாராலும் திருட முடியாத ஒரே சொத்து. ஆனால் அதில் கூட மோசடிகளை செய்கிறத நீட் போன்ற தேர்வு முறைகளை பார்க்கணும். அதனால தான் அதை கடுமையாக எதிர்த்து வருகிறோம். நீட் போன்ற தேர்வுகள் மோசடியானவை என்ன முதல்ல சொன்னது நம்முடைய தமிழ்நாடு தான். அதை இன்னைக்கு இந்தியாவே சொல்ல தொடங்கியிருக்கு. இந்த மோசடிக்கு நிச்சயம் ஒரு நாள் முடிவு கட்டுவோம். அது எங்கள் பொறுப்பு. மாணவ செல்வங்களாக இருக்கக்கூடிய நீங்கள் படிக்க சமூகமோ பொருளாதாரமோ அரசியல் சூழ்நிலையோ எதுவும் தடையாக இருக்கக்கூடாது. அதுதான் என்னுடைய எண்ணம். அதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய கொள்கை. நீட் விவகாரத்தில் இன்னும் பிரதமர் மோடி மௌனமாக இருக்க முடியாது என காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் பவன் கேரா, உச்சநீதிமன்ற தீர்ப்பை மேற்கோள் காட்டி கருணை மதிப்பெண் வழங்கியதாக முதலில் சொல்லப்பட்டது. ஆனால் கருணை மதிப்பெண் பொறியியல் மருத்துவ படிப்புகளில் வராது என தீர்ப்பில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது என சுட்டிக்காட்டினார். கருணை மதிப்பெண் விவகாரத்தை மூடி மறைக்க எவ்வளவு கீழே செல்வீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள் என மத்திய அரசை விமர்சனம் செய்திருக்கும் பவன் கேரா, தேர்வில் 580ற்கு அதிகமான மதிப்பெண் பெற்ற மாணவர்களின் தேர்வு மையங்களை வெளியிட வேண்டும் எனவும் கூறியிருக்கிறார். நீட் விவகாரத்தில் 24 லட்சம் மாணவர்களின் எதிர்காலம் அபாயத்தில் உள்ள போதும் மோடி மௌனமாக இருப்பது ஏன் என கேள்வியையும் எழுப்பியிருக்கும் அவர், உச்சநீதிமன்றத்தின் மேற்பார்வையில் தடயவியல் விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையையும் முன்வைத்தார். ராஜஸ்தான் மாநிலத்தில் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட இந்திய தேசிய மாணவர் சங்கத்தினர் மீது போலீசார் தடியடி நடத்தினர். கோட்டாவில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திரண்ட இந்திய தேசிய மாணவர் சங்கத்தினர் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போலீசார் அவர்கள் மீது தடியடி நடத்தியதால் அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டது. நீட் தேர்வு விவகாரத்தில் தேர்வர்களின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியாக இருப்பதாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு முடிவுகள் அண்மையில் வெளியான நிலையில் சில குறிப்பிட்ட மையங்களில் தேர்வு எழுதிய 1500க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண்கள் என கூடுதல் மதிப்பெண்கள் வழங்கப்பட்டதை உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது. கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டவர்களுக்கு மறு தேர்வு நடத்தவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி வரும் 23ஆம் தேதி மறு தேர்வு நடத்தப்பட்டு 30ஆம் தேதி முடிவுகள் வெளியாக உள்ளது. இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவு காரணமாக ஏற்கனவே திட்டமிட்டபடி கவுன்சிலிங் நடைபெறுமா என்ற குழப்பம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான், நீட் தேர்வு விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவுப்படி தேர்வர்களின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியாக இருப்பதாக தெரிவித்தார். நீட் கவுன்சிலிங் செயல்முறை விரைவில் தொடங்க உள்ள நிலையில் இப்போது இந்த பாதையில் குழப்பமடையாமல் முன்னேற வேண்டிய அவசியம் உள்ளது என்றும் அவர் கூறினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.